உங்க ரெஸ்யூமே தான் நீங்க ஜாப் போறதுக்கான கோல்டன் டிக்கெட் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களோட ரெஸ்யூமே ஃபர்ஸ்ட் வந்து பாட்டை பீட் பண்ணும். ரெஸ்யூமே எழுதுறது வந்து ஒரு ஸ்டோரி எழுதுற மாதிரி. ஆனா அதுல இருக்க அல்காரிதம் அதுக்கேற்ற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ஏடிஎஸ், அதாவது அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ரெஸ்யூமே தான் இன்டர்வியூவர்கிட்டயே போக போகுது. அதுதான் அந்த இன்டர்வியூவர்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்றதையும் சொல்ல போகுது. ஸோ ஏடிஎஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் இஸ் அன் ஏஐ அல்காரிதம். அந்த ஏஐ அல்காரிதம் நீங்கள் கரெக்டான ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமே எழுதியிருக்கீங்களா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற ரெஸ்யூமே தான் ரெக்ரூட்டர் கைக்கு போகும். ஸோ ரெஸ்யூமே எழுதுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெய்லிங் யுவர் ஏடிஎஸ் கேம், அதாவது ஏடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூமேவே எழுதுறது. ஏடிஎஸ் வந்து உங்களோட எனிமின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஏடிஎஸ் உங்களோட ஃப்ரெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கீவேர்ட்ஸை வந்து கரெக்டாக எழுதணும். இதில் நெகோஷியேஷனே கிடையாது. நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன கீ ஸ்கில்ஸ் இருக்குது, அதில் என்ன ஜாப் டைட்டில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நேச்சுரலி நம்ம ரெஸ்யூமில் ஃபிட் ஆகணும். நான் கீவேர்ட்ஸ் எழுதணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி இருக்கிற ரெஸ்யூமில் கொண்டு போய் நான் திணிக்கவே கூடாது. அந்த ரெஸ்யூமே வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்காக நேச்சுரலி எழுதப்பட்டதாக இருக்கணும். அதே மாதிரி ஃபார்மேட்டிங் நான் சிம்பிளாக வச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப். ஸோ மினிமலிசம் இஸ் த கீ. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேன்சியான ஃபாண்ட்ஸோ கிராஃபிக்ஸோ கலர்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது எதையுமே ஏடிஎஸ் வந்து கேர் பண்ணிக்க போகிறதே கிடையாது. ஸோ ஒரு க்ளீனாக ரீடபிளான ஃபாண்ட் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், எக்ஸாம்பிளுக்கு மான்ஸ்டர் ஆட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாப்பின்ஸ், இந்த மாதிரி கிளியரான ஃபாண்ட்ஸ், பிஸ்னஸ் ஃபாண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரி காமிக் ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ரெஸ்யூமேல இருக்கவே கூடாது. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஸ்டிக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்டர் இருக்கணும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரெஸ்யூமேவாக உங்களோட ரெஸ்யூமே இருக்கணும். ஸோ ஒரு ரெஸ்யூமே படிக்கிறதுக்கு நீட்டாகவும் கிளட்டராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஏடிஎஸ் வந்து உங்களோட ரெஸ்யூமேவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடும், இல்லாட்டி அது ட்ராஷில் தூக்கி போட்டுரும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நமக்குமே ஒரு கதை புக் படிக்கும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் இருந்தால் தானே நம்ம படிப்போம். ஸோ ஹையரிங் மேனேஜர்ஸ் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன தெரியும் அப்படின்றத விட நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நான் ஆப்டிமைஸ்டாக இருப்பேன், நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன், என்னால் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணணும். நம்ம கடமையை செஞ்சதை விட நம்மளோட சாதனைகளுக்கு அங்கே வந்து மதிப்பு அதிகம். எல்லாரும் சொல்லுவாங்க அச்சீவ்மெண்ட் ஸ்பீக் லவுடர் தென் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அச்சீவ்மெண்ட் தான் பேச போகுது. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா ஒரு ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு ரெஸ்யூமே வச்சுருக்கேன், அதே ரெஸ்யூமேவே நான் 50 ரோலுக்கும் நான் அப்ளை பண்ணுவேன் நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது அப்படின்னா நம்மளோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகவே ஆகாது. அதனால நம்ம ஒரு ஜாப் அப்ளிகேஷன் பார்த்த உடனே நமக்கு உடனே அப்ளை பண்ணணுன்னு தான் தோணும், இருக்கிற ரெஸ்யூமே கொடுத்துடலான்னு தோணும். ஆனால் அது நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறோன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் பேஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னதெல்லாம் இருக்குது. ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் 2 இயர் வேறு கெரியர் யூஸ் பண்ணியிருக்கலாம், திடீர்னு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பாத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா பழைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதே இல்லை. ஸோ அதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு எந்த ஜாப்க்கு போகிறோமோ அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூமேவை மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5வது ஸ்டெப் என்னன்னா ஏடிஎஸ் வந்து உங்களோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலுமே கூட ஒரு ஹியூமன் டச் வந்து இருக்கணும். ஏஐ வெர்சஸ் ஏஐ கேம் நம்ம விளையாடவே கூடாது. நம்மளும் ஒரு ஏஐ டூல் வச்சு ரெஸ்யூமே எழுதுறோம், அவங்களும் ஒரு ஏஐ டூல் வச்சு நம்மளோட ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது அந்த அல்காரிதமை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட ரெஸ்யூமே எப்போவுமே வந்துட்டு ஹியூமனையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், நான் யார் அப்படின்றத விட நான் என்ன வேல்யூ அந்த கம்பெனிக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் போகிற ரோலுக்கு வந்து டீம் ஒர்க் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நான் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸில் கொலாபரேட் பண்ணேன், எத்தனை பேரோட ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்ற மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து அதில் போடலாம். ஸோ நம்ம யோசிக்கணும், நம்மளோட ரெஸ்யூமே எப்போவுமே வேல்யூஸை சொல்கிறதா இருக்கணும்.
நான் வந்து யாரா இருக்க போறேன், என்னோட ரெஸ்யூமே பார்த்ததும் என்ன டெவலப்பர்னு நினைக்க போறாங்களா, இல்லை என்ன டிசைனர்னு நினைக்க போறாங்களா, இல்லை நான் ஒரு ப்ரூஃப் ரீடர்னு நினைக்க போறாங்களா, இல்லை நான் கான்டென்ட் ரைட்டர்னு நினைக்க போறாங்களா, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம ரெஸ்யூமே கண்டிப்பா ஒரு ஸ்டோரி சொல்றதா இருக்கணும். நம்ம என்ன வேல்யூ அந்த கம்பெனிக்கு ஆட் பண்ண போறோன்றது ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட்லயும் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கில் செட்லயுமே அந்த ஜாப் ரோலை மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ரெஸ்யூமே எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிற எல்லாருமே உங்கள் ரெஸ்யூமே சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏடிஎஸ் அப்ரூவ் ஃபார்மேட்டிங்கில் நம்மளோட ரெஸ்யூமே இருக்கான்றது பார்த்துக்கோங்க. அதே சமயம் ஏடிஎஸ் மேலே மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுக்காம நம்மளோட ரெஸ்யூமே பார்க்குற ரெக்ரூட்டருக்கு நம்ம என்ன இம்ப்ரெஷன் லீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கணும். ஸோ ரெஸ்யூமே இஸ் நத்திங் பட் அ ஸ்டோரி, யுவர் லைஃப் ஸ்டோரி.